ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி வந்து ஒரு ஷாப்பிங் வீடியோங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கவுண்டரில் கரெக்டாக குட்டீஸ்க்கு எட்டுற மாதிரி கீழ் கவுண்டருங்க. கீழே இருக்கும் இல்லையா 2 ரேக், அந்த ரேக் ஃபுல்லாக இந்த மாதிரி டாய்ஸ் சாக்லேட்ஸ் தான். ஈஸியாக அதுங்க எடுத்து எடுத்து நம்ம பேஸ்கெட்டில் போடுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் பார்க்கறதுக்கு நம்மளே விளையாடுறலாம் போல் இருக்குங்க. அவ்வளோ நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படின்னா வெரைட்டிஸுங்க. இப்போ ஆல்மண்ட்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மண்ட்லேயே எல்லா பிராண்டும் வச்சுருக்காங்க. ஃபுல் ரேக்கும் அதே சாக்லேட்ஸ் தான். ஒரு கவுண்டர்லேயே எங்கே லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாக்லேட் தான். அவ்வளோ வெரைட்டிஸும் அவ்வளோ என்ன சொல்கிறது, கலர்ஃபுல்லாக பிராண்டடாக அவ்வளோ சாக்லேட்ஸ் தான். இது எல்லாமே அதுதாங்க. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? முன்னாடிலாம் நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது எப்படிங்க, போனோமா ஏதோ 2 சாக்லேட் இருக்கும், 5 ஸ்டார் சாக்லேட் அது இதுன்னு இருக்கும், வாங்கிட்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஆஃபரில் வேறு சாக்லேட்ஸ் அப்படியே அள்ளி கொட்டி வச்சுருக்காங்க. அப்படியே பை 2 கெட் 1 ஃப்ரீ, அந்த மாதிரி பை 1 கெட் 1 ஃப்ரீ, அந்த மாதிரி ஃபுல் ரேக்கும் சாக்லேட்ஸு. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே அதுதாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி, ஒரு சின்ன வீடியோவாக எடுக்கலான்ட்டு எடுத்திருந்தேன். அதுவும் இந்த பசங்களை வந்து நம்ம இழுத்துட்டு வரதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுதுங்க. எதை பார்த்தாலும் இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துடுது. நம்மளுக்கே அப்படி தாங்க. எனக்கே பார்க்கும்போது அந்த 5 ஸ்டார் சாக்லேட்டில் இன்னொன்று கேட்பரி சாக்லேட்ஸ்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கேட்பரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க. இது வந்து சின்ன பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இதுலேயே வந்து லைட்டிங் வர மாதிரி, அப்புறம் அந்த காரோடது ஒரு காரு கூட இருந்துச்சு பாருங்கள். இதில் இருக்குது பார்த்தீங்களா? இது உள்ளெல்லாம் சாக்லேட்ஸ் வச்சு ஸ்டைலாக ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா? உள்ளே வந்து இதில் சாக்லேட்ஸ் இருக்குது. அப்புறம் இன்னொன்று என் பையன் கூட கையில் ஒன்று கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தான் பாருங்கள். இப்போ நான் அது காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் நான் தான் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் ஒன்று ஒன்றா. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா? அதை சும்மா போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஒன்று ஒன்றா. பொம்மைங்களே அவ்வளோ வெரைட்டிலே வச்சு அதோட சாக்லேட்டும் சேர்த்து நல்லா இருக்குல்ல. கிஃப்ட் பண்ணுறதுக்கு இப்போ எங்கேயாவது குட்டி பசங்க வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்குலாம் கொடுக்கறதுக்கு நல்லா இருக்குல்ல. சாக்லேட் சாப்பிட்டாங்கன்னா தூக்கி போடாமல் இதெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம ஞாபகமாக ஒரு இதுவாக இருக்கும். அந்த மாதிரி இந்த சாக்லேட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது சாக்லேட்டும் அப்படி தாங்க, அப்படி வாயில் வச்சோடனே கரைஞ்சிடும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே ஃப்ளேவர்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா. அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த சாக்லேட்டும். அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அதோடைய பிராண்டட் தான் இதுவும். பட் இதுவும் சூப்பராக தான் இருக்கும். இது வந்து கோக்னட் சாக்லேட் இது. அப்புறம் வந்து இதுவும் சாக்லேட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பீனட்டோட சேர்த்துருக்கோம், வேர்க்கடலையோட. அதுவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து டேட்ஸ் சாக்லேட்டுங்க. இது ஒரு டேட்ஸ் உள்ளே இருக்கும். மேலே உள்ளே அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பாதாம் வச்சு, அது மாதிரி அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ், பாதாம் வச்சது, கேஷ்யூநட் வச்சது, அந்த மாதிரி. இது டேட்ஸ் சாக்லேட்டே பாருங்கள், கேலக்ஸியில் இருக்குது. இப்போ நான் முன்னாடி ஒன்று காமிச்சல, அரேபியன் ஏதோ பேர். அது மாதிரி நிறைய அந்த ரேக் ஃபுல்லாக அதுலேயே தான் பாருங்கள். இது அரேபியன் டிலைட்டுன்னு அந்த மாதிரி நிறைய இருந்தது. சூப்பராக இருக்குங்க. எந்த சாக்லேட்டை பார்த்தாலும். பட் எல்லாமே நம்ம வாங்க முடியும், பார்க்க வேண்டியதான் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். சூப்பராக. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த பக்கம் கவுண்டரில் போனீங்கன்னா ஃபிஷ் பார்த்திங்கன்னா என்னென்ன நமக்கு தெரியாத அளவுக்கு அவ்வளோ மீன். அதில் அந்த மாதிரி நிறைய தனியாக வச்சுருக்காங்க. ஃபோன் செக்ஷன் போனால் ஃபோனாக அப்பா பார்த்து மாடலங்க அவ்வளோ இருந்தது. செம்ம ஜாலியாக இருந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம வாங்குகிறோமோ இல்லையே, சும்மா பார்த்துட்டு வரலாம் அந்த மாதிரி இருந்தது. இது வந்து அங்கே கவுண்டருக்கு வரதுக்காக சரி நான் வெளில வந்தேன்னா சரி நிற்கும்போது அப்படியே ஒரு சின்ன வீடியோவாக எடுத்துகிட்டு இருந்தேன். நல்லா இருக்குல்லங்க. சாக்லேட்ஸ் மட்டுமே நான் பார்த்துட்டு அதை மட்டுமே எடுத்துகிட்டு வந்தேன். இந்த பக்கம் அந்த லாஸ்ட்டு காட்டுறேன் பாருங்கள். அங்கேருந்து இந்த பக்கம் ஃபுல்லாகவே இந்த சூப்பர் மார்க்கெட் தாங்க. அது கேரி ஃபோர்னு சொல்லுவாங்க. அது செம்ம பெருசுங்க. மாலில் வந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் அந்த கேரி ஃபோர் மட்டும்தான். அதில் உள்ள வந்து நம்ம கிராசரி ஐட்டம்ஸு, ஃபிஷ்ஷு, ட்ரெஸ்ஸு, அப்புறமா பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் அவ்வளோ வச்சுருக்காங்க. உள்ளே போனால் டைம் போகிறதே தெரியாதுங்க. நம்ம நல்லா சாயந்தரமாக மத்தியானமாக போனோம்னு வச்சுக்கோங்களேன், வர்றதுக்கு நைட் ஆகிடும். அந்த மாதிரி இருட்டாக வரைக்கும் தெரியவே தெரியாது. நடந்தே நமக்கு ஒரு வழி ஆகிடும் இங்கேருந்து அங்கே வரைக்கும். சூப்பராக இருக்கும். ஆனால் செம்ம டைம் பாஸிங்காக இருக்கும் நல்லா. அந்த மாதிரி மால் மட்டும் சுற்றணுன்னா அதுக்கு தனியாக டைம் வேணுங்க. அந்த மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு இடம் தான் போய் பார்க்க முடியும். நீங்கள் ஒரு நாள் போனீங்கன்னா, இப்போ நான் காமிச்சேன்ல இந்த கேரி ஃபார், அது மட்டுமே பார்க்குறதுக்கே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாலில் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு நாள் இருக்கும், செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்குங்க. போனோமா பார்த்தோம் வந்தோன்னு கிடையாது. மீன் பார்த்தீங்களா எவ்வளோ வெரைட்டி பார்த்தீங்களா? இது நம்ம ஊரில் பிளாக் பேம்ப்ளெட் இருக்கு இல்லையா, இது நம்ம ஊர் மீன். அது மாதிரி எல்லா கண்ட்ரிலேருந்தும் அந்த ஒரு மீன் வச்சுருப்பாங்க. அவங்கவுங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. நம்ம ஊர் வாழை மீன் இதெல்லாம் நம்ம ஊர் இந்தியன் ஃபிஷ். அதனால் இந்த பக்கம் மட்டும் நான் வீடியோ எடுத்தேன். நான் சும்மா பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே எடுத்தது தான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா சாக்லேட் கவுண்டர் தான். அதுலேயும் வேறு சாக்லேட். இது ஃபஸ்ட்டே காமிச்சேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டிங்லாம் போட்டு வச்சுருந்தாங்க இல்லையா, பார்க்கறதுக்கு அழகாக இருக்க டக்குன்னு வீடியோ எடுத்துட்டேன். அதே நான் ஃபஸ்ட்டு முன்னாடி உங்களுக்கு காமிச்சல அதே சாக்லேட்லேயே 3-4 ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா. இந்த சாக்லேட்டு சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் நம்ம இங்கேயே கிடைக்கும். அந்த நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா 3 சாக்லேட் வச்ச மாதிரிலாம் கிடைக்கும். ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பராக இருக்கும்.
அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்ட் போனோம். அது என்னென்னாக்கா அந்த ஷிப்லாம் வரும் இல்லையா அங்கே. அதில் என்னென்னா அன்றைக்கி வந்து நம்ம பார்க்குறதுக்காக அலோவ் பண்ணியிருந்தாங்க. நம்ம போய் சும்மா ஜஸ்ட்டு சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான், போகலாம் யார் வேணாலும் அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு அவ்வளோ ரஷ் இருந்ததுங்க. நம்ம கார் பார்க்கிங்கை வந்து முன்னாடியே போட்டுட்டு உள்ளே போகிற மாதிரி இருந்தது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நடக்கிற மாதிரி அதுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து பார்க்கிங் கொடுத்துட்டாங்க. ஏன்னா உள்ளே போகிறதுக்கு செம்மையாக இருந்தது. ஃபுல்லாக நடுவில் ஷாப்பிங் அது இதுன்றது, வேடிக்கை பார்த்துட்டே போகிறது இப்போ தெரியவே இல்லை. டைம் நல்லா ஜாலியாக இருந்தது. என்ன இந்த பசங்களை பத்திரமா அழைச்சிட்டு போனோம், நிறைய பேர் சேர்ந்து போனோமா, பசங்களை அப்படியே பார்த்துட்டே போனோம். இல்லைன்னா எங்கேயாவது மிஸ் ஆனால் தேட முடியாது இல்லையா. அந்த மாதிரி நிறைய ரொம்ப நம்ம ஊர் திருவிழா மாதிரி இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ரொம்ப நல்லா இருந்தது. அங்கே நிற்கிது பாருங்கள் லாஸ்ட்டில் இந்த கப்பல், அங்கே தான் போகிறோம். ஆனால் என்னென்னா அவங்க எந்த ஃப்ளோர், எல்லா ஃப்ளோர்லாம் அலோவ் பண்ணல. 2 ஃப்ளோர் மட்டும்தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறைய அந்த இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, ஷாப்லாம் வச்சுருந்தாங்க. அந்த புக்ஸ்க்கெலாம் இது பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. ஆனால் குட்டி குட்டி ஷாப்லாம் இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஷிப் உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. அது மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி விட்டாங்கன்னா உள்ளே போய் பார்க்குறது தானே அங்கே சான்ஸ் கிடைக்கும்போது. சரி போகலாம் அப்படின்றதுக்காக. எப்போவாவது அது மாதிரி அலோவ் பண்ணுவாங்க பப்ளிக் பார்க்குறதுக்கு. அது மாதிரி வந்திருக்கும்போது சரி போகலாம் அப்படின்றதுக்காக எல்லோரும் சேர்ந்து போனோம். சூப்பராக இருந்தது. ஆனால் உள்ளே எடுக்கிறதுக்கெலாம் அலோவ் பண்ணல. நான் அதனால் வெளியே இருந்தே ஜஸ்ட் எடுத்தேன் உங்களுக்கு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்ம. பக்கத்தில் பார்க்கும்போது செம்ம பெருசுங்க. அந்த ஒயிட்டாக அவ்வளோ அழகாக இருந்தது. இப்போ நாங்கள் போகிறது வந்து ஈவினிங். அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் ஆகிடுச்சுங்க. ஏன்னா இது வந்து ஒரு மால் மாதிரி உள்ளே இருக்குது. அது உள்ளே போயிட்டு போகணும். அதனால் உள்ளே போயிட்டு போகும்போதே டைம் ஆகிடுச்சு. எப்படி நம்ம நடந்து போகிறதுக்கே ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆகிடும் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டு புக் ஸ்டால்லாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வாங்குகிறோமோ இல்லையா, நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இந்த குட்டீஸ் வேறு அழைச்சிட்டு போகிறோமோ, அது ஒன்று இதை வாங்குறேன் அதை வாங்குறேன்னு வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் எது வேணுமோ அதை மட்டும் வாங்கி கொடுக்கலான்றதுக்காக அதுங்க கூட ஒரு போராட்டம் முடித்து நம்ம வெளியில் வரதுக்குள்ள நல்லா இருட்டி போயிடுச்சு. அந்த மாதிரி இருந்தது. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக இருந்தது. அது ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து போகிறதுனால செம்ம ஜாலியாக இருந்தது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதுதான். இதுக்கப்புறம் உள்ளே போகிற வழியில் இதெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஷாப்பிங். இது ஃபுல்லாக பார்த்தீங்களா எப்படி இருக்குது உள்ள என்ட்ரன்ஸில். அது நடுவில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக ஒரு ஷாப். அங்கே போயிட்டு இதெல்லாம் தூக்குறது, இது வாங்கலாமா அதை வாங்கலாமான்னு அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக கிஃப்ட் ஐட்டம்ங்க. இது ஏற்கனவே நான் ஒரு இதில் வீடியோ போட்டிருந்தேன். இப்போ உங்களுக்கு சின்னதாக ஒரு வீடியோ காட்டுறேன். அந்த பார்க்குறது குட்டி ஷாப்பாக இருக்கு இல்லைங்களா, பக்கத்தில் போனீங்கன்னா அவ்வளோ ஐட்டம் வச்சுருக்காங்கங்க. அப்போ அந்த யூஏயில் என்னென்ன ஃபேமஸோ அதை வந்து அது நல்லா அழகாக கிஃப்ட் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியாக நல்லா ஸ்டாச்சு மாதிரி இது மாதிரி, அப்புறம் அந்த பிளேட்ஸில் மேக்னெட்ஸில் அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நான் உங்க கூட அதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட அதை நான் ஃபுல்லாகவே போட்டிருந்தேன். பார்க்காதவங்களா இருந்தால் உங்களுக்கு வேணும்னா பாருங்கள். இது சும்மா நான் எடுத்தேன் பக்கத்தில். அங்கே வந்து சும்மா அந்த பில்டிங் எப்படி இருக்குன்ற ஒரு இது மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அதில் வச்சு என்ன சொல்லுவாங்க, அந்த பிளாஸ்டிக்கில் இல்லைங்க, அந்த தர்மக்கோலில் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா, அதுதான் அது. அது சும்மா பக்கத்தில் நின்றுட்டு இருந்ததுனால எடுத்தேன். இந்தாங்க நான் சொன்ன இந்த கிஃப்ட் ஷாப்பு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா, குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதெல்லாம் அந்த அவங்க அரபீஸோட அந்த டீ சாப்பிடுவாங்க இல்லையா, அரபி டீ, அவங்களோட அந்த இது மாதிரி வேறு நிறைய ஐட்டம்ஸ் ஃபுல்லாகவே அந்த கண்ட்ரியோட இது தான். இது மாதிரி ஒட்டகம், அப்புறம் அந்த பில்டிங்கு, அப்புறம் மேக்னெட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிம்பிள்ஸ்லாம் போட்டிருக்குல்ல, யூஏ, அபுதாபி, துபாய், ஷார்ஜா அந்த மாதிரி போட்டு அந்த சிம்பிள்ஸ் அந்த மாதிரி. இது அந்த பில்டிங்லாம் இருக்கும் இல்லையா, துபாய் பில்டிங்லாம் இருக்கு இல்லையா, அந்த பில்டிங் புர்ஜ் கலிஃபா அந்த பில்டிங்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதோடது. அந்த மாதிரி இதெல்லாம் குட்டி குட்டியாக இருக்குங்க. மினி ஐட்டம்ஸ் இருக்கும்ல, மினியேச்சர் அந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் அதோட மினியேச்சரோட கொஞ்சம் பெருசானா என்ன சொல்கிற, ரொம்ப பெரிய ஐட்டம்ஸ்லாம் இல்லை, சின்னது தான். குட்டி கப்பு, குட்டி இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த ஜுவல்ஸ் வைக்கிற மாதிரி சின்ன சின்ன டப்பாலாம் இருக்கும்ல, அது கரெக்டாக எனக்கு சொல்ல தெரியல. பட் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம பார்க்குறதுக்கு அது மேபி அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கலாம் தெரியல. நான் சொல்கிறேன் ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரேஸ்லாம் வச்சுருப்பாங்களா, அந்த என்ன சொல்லுவாங்க, அது அந்த அத்தர்லாம் சொல்லுவாங்க தெரியுமாங்க, காது பின்னாடி கூட தட்டினா நல்லா வாசனையாக இருக்குங்க. லிக்விட் மாதிரி இருக்கும். அதை எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு காது சைட்லலாம் தட்டிட்டு நல்லா வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி கொடுக்க அந்த பாட்டில் அது. அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது பார்க்குறதுக்கு. சரி குட்டியாக அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பாருங்கள். இதே மாதிரி இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சரி நம்ம உள்ளே போகலாம் அப்படின்றதுக்காக கூப்பிட்டா எங்கே வராங்க பசங்க பாருங்கள், சுற்றிக்கிட்டே இருக்குங்க அந்த சைடு இந்த சைடும். இதெல்லாம் மேக்னெட்டாக நமக்கு வேணும்னா கிஃப்ட் பண்ணுறது கூட வாங்கிக்கலாம். நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த ஊரோடைய வந்து எப்படி அந்த கல்ச்சர்லாம் எப்படி இருக்கு இல்லையா, அந்த என்ன சொல்லுங்கள் டெசர்ட்டு அதெல்லாம் போட்டு பிக்சர் நல்லா இருந்துச்சு, அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. பசங்களாம் வாங்கினாங்க, ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுக்கறதுக்காக வாங்கினாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு திரும்ப நம்ம உள்ளே போயிட்டு அந்த லாஸ்ட்டுங்க உள்ளே போய் அந்த ஷிப்புக்கு போகிறதுக்கு கொஞ்சம் லாஸ்ட்டு எல்லாம் க்யூவில் நின்றுட்டுருந்தாங்க. பட் அங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக கப்பல் தானேங்க, நல்ல பெரிய இடம், எவ்வளோ பேர் போனாலும் நல்லா இடம் தாராளமாக இருக்குது. அதனால் கடகடன் ஃபாஸ்ட்டாகவே போயிட்டாங்க உள்ளே எல்லோரும். அந்த மாதிரி உள்ளே போயிட்டு நாங்களும் பார்த்துட்டு வந்தோம். வெளில ஆனால் அலோவ் பண்ணல, உள்ளே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணல அவங்க. உள்ளே போகும்போதே சொல்லிட்டாங்க கேமராலாம் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு, அதனால் நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இங்கே இது உள்ளே மட்டும் என்ட்ரன்ஸில் மட்டும் அப்படியே ஜஸ்ட் எடுத்தேன் ஒரு வியூ. நல்லா இருக்குல்ல.
இதாங்க ஷிப்போடது இருட்டில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, ஃபுல்லாக லைட்டு. நானும் என்னோடய ஹஸ்பண்டும் அதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தால் ஃபுட் கோர்ட்டில் என்னன்னு சொல்லி கடைசியில் பார்த்தா அங்கே இங்கே சுற்றி வந்து பார்த்தா நம்ம ஊர் தோசை மாதிரியே போட்டிருக்காங்கங்க. ஆனால் இது தோசை மாவு கிடையாது, வேறு ஏதோ சொன்னாங்க. ஏதோ அந்த அரபிக் இது மாதிரி இருந்துச்சு, அதில் சீஸ்லாம் தடவி நம்ம தோசை மாதிரி சேம் ஸ்டைலுங்க. அதை விட பரவாயில்ல, அதுக்கு பக்கத்தில் ஒன்றே போட்டிருக்காங்கன்னு போய் எட்டி பார்த்தா அது நம்ம ஊர் ஃபுட்டு கிடையாது. ஆனால் என்ன ஸ்டைல் பாருங்கள், நான் காட்டுறேன் இப்போ உங்களுக்கு. இது நம்ம ஊர் மசாலா தோசை பண்ணுற மாதிரியே அவங்க அந்த சீஸ்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. மாவு நம்ம தோசை மாவுலாம் கிடையாதுங்க, வேறு ஏதோ ஒரு மாவு சொன்னாங்க. அது அந்த அரபிக்காரவங்களாம் போடுவாங்க, அது பேர் எனக்கு என்னன்னு தெரியல. அது அந்த மாவில் வந்து தோசை மாதிரி ஸ்டைலில் பண்ணுறாங்க. இது பார்த்திங்களா, நம்ம ஒரு குழி பணியாரம் மாதிரியே இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஆனால் அது கிடையாது. இப்போ அந்த அவர் போட்டிருக்கார் இல்லையா, அதே மாவில் போட்டுட்டு உள்ளே ஏதோ அந்த சாக்லேட் சிரப் மாதிரி ஏதோ ஃபில் பண்ணுறாங்க. பட் டேஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஊர் பணியாரம் பார்த்திங்களா, இதான் நான் சொன்னேன், இது நம்ம ஊர் தோசை மாதிரி கிடையாதுங்க. வேறு ஏதோ ஒரு மாவு, அப்படியே ஒரு கோதுமை மாவு மாதிரி கம் மாதிரி இருக்காது, ஏதோ சம்திங் போட்டு திருப்பினா இழுத்தாங்கன்னா அப்படியே தோசை மாதிரி ஒட்டிக்குது. இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பார்த்திங்களா, ஏதோ ஐஸ் மாதிரி இருக்குங்க. ஐஸ் அந்த இது இருக்கு இல்லையா, அது கலர் கலராக போட்டிருந்தாங்க. அப்புறம் ஃப்ரூட்ஸ் சாலட்லாம் வச்சுருந்தாங்க, ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸும் வச்சுருந்தாங்க. பாப்கார்ன் அந்த மாதிரி நிறைய கவுண்டர்ஸ் இருந்தது. நாங்கள் வெளியில் வர டைமில் சும்மா கொஞ்சோண்டு தான் எடுத்தேன் வீடியோ, ஃபுல்லாலாம் எடுக்கல. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.